இந்திய உணவுக் கழகத்தில் ஒன்றிய அரசு பணி வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அரியலூரைச் சேர்ந்தவர்களிடம் பல தவணைகளாக 1.5 கோடி ரூபாயை வசூலித்து ஏமாற்றிய நபர் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுத்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரியலூர் சிங்கார தெருவில் வசித்து வருபவர் மோகன் என்பவரின் 36 வயதுள்ள மகன் சதீஷ்குமார். இவர் ஒரு தனியார் சீட்டு நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு அரியலூர் மாவட்டம் மண்டையன்குறிச்சி கிராமம் விஜயகுமார் என்பவரின் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா கிச்சக்கத்தியூர் சிறுமுகை கிராமத்தில் வசிக்கும் வெங்கடாச்சலம் மகன் ராஜ்குமார் என்பவர் அறிமுகமாகி உள்ளார். ராஜ்குமார் மூலமாக இந்திய உணவுக் கழகத்தில் ஒன்றிய அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பி ராஜ்குமார் நடத்தி வந்த ஸ்ரீ விருட்சம் பீடம் வங்கி கணக்குக்கு 14,20,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். நம்பிக்கை மோசடி செய்த ராஜ்குமார் போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியுள்ளார். பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தும் வேலை கிடைக்காமல் போலி நியமன ஆணை கொடுத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சதீஷ்குமார் ராஜ்குமாரிடம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் சொன்னபடி வேலையும் வாங்கி தராமல் கொடுத்த பணத்தையும் திருப்பி தராமல் ராஜ்குமார் ஏமாற்றி வந்துள்ளார். தொடர்ந்து ராஜ்குமாரிடம் சதீஷ்குமார் பணத்தை திருப்பி கேட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் பயந்து போன சதீஷ்குமார் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் அரியலூர் மாவட்டத்தில் இதுபோன்று பல பேரிடம் இந்திய உணவுக் கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 1,50,50,000 ரூபாய் பணத்தை வசூலித்துக் கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டால் கொலை செய்து விடுவேன் என ராஜ்குமார் மிரட்டி வந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜ்குமாரை கைது செய்ய போலீசார் முயன்றபோது அவர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் கோவை மாவட்டம் கிச்சக்கத்தியூர் சிறுமுகை கிராமத்துக்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த ராஜ்குமாரை கைது செய்தனர். இதையடுத்து அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு அவரை கொண்டு வந்து விசாரணை செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.